रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय. இந்த நவாம்சத்துக்கு சாஸ்வத சக்கரம்னு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதுதான் நிரந்தரம். இதே திருவோண 4ஆம் பாதத்தில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க, ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப தைரியமாக, போல்டாக, ஸ்ட்ராங்காக, ரொம்ப தைரியமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய உண்மையான நிலை நவாம்சத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக. அப்படின்னா என்னென்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட்டு வீக்கு. அவசரப்பட்டு பலனை எடுக்கவே கூடாது. நவாம்சம் இல்லாமல் பலன் சொல்லக்கூடாது. சரி, இதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். நவாம்சம் இல்லாமல் பலன் சொல்கிறது 1ஆம் நம்பர் வேஸ்ட்டு. இப்போ நவாம்சத்தினுடைய பலன்கள் பார்க்கலாம். முதல்ல நவாம்சம் எப்படி போடணுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய பலன்கள் பார்க்கலாம். ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அது நவாம்சத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நவாம்சத்துக்கு சாஸ்வத சக்கரம்னு ஒரு பேர் இருக்குது. அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதுதான் நிரந்தரம். நவாம்சத்தில் இருக்கிறது தான் உண்மையான நிலை. நம்ம ராசி கட்டத்தை பார்த்துட்டு இதுதான் உண்மை நம்ம நினைக்கக்கூடாது. இந்த கிரகம் நவாம்சத்தில் எப்படி இருக்கோ அதுதான் உண்மையான நிலை. உதாரணத்துக்கு ஒரு கிரகம் ராசியில் உச்சமாக இருக்கு, அதே கிரகம் நவாம்சத்தில் நீச்சமாக இருந்தால் அது உண்மையிலேயே நீச்சமான பலனை தான் கொடுக்கும். உச்ச பலன் பெரிய லெவலில் நடக்கிறத விட நீச்ச பலன் தான் அது ரொம்ப கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ராசியில் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கு, இருந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப அபரிமிதமாகவே நல்ல சப்போர்ட் பண்ணுது, நல்ல பலன் கொடுக்குதுன்னா அதே கிரகம் நவாம்சத்தில் உச்சமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு கிரகம் வச்சுக்கோங்க, இது குருவே எடுத்துக்கலாம். குரு ராசியில் உச்சமாக இருக்கு அப்படின்னா அந்த நபர் பார்க்கறதுக்கு ஒரு பக்கா ஜென்டில்மேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பார், எல்லாட்டையும் ஒரு குருங்கிற பேர் வாங்குவார். மதிப்பு மரியாதை இது எல்லாமே அவருக்கு சொசைட்டியில் உண்டு. காரணம் குரு ராசியில் உச்சம். அதே குரு நவாம்சத்தில் நீச்சமாயிடுச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல பேர், ஒரு பெரிய குருன்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு நபர் நவாம்சத்தில் அதே குரு நீச்சம் மாறுறதுனால ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் பின்னாடி எப்படி இருப்பாருங்கிறது ரொம்ப டவுட்டு தான். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நடந்துப்பார், இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் நடந்துப்பார். ஏன்னா அந்த குரு நவாம்சத்தில் நீச்சம். உதாரணத்துக்கு குரு ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆயில்யம் 2ல் இருக்கு, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம், இதெல்லாமே கடகத்தில் தான் இருக்குது. ராசி கட்டத்தில் பார்த்தா குரு கடகத்தில் இருக்கும், பார்க்கறதுக்கு குரு உச்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அதே குரு ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால நவாம்சத்தில் மகரத்துக்கு வந்துடும். ஆயில்யம் 1 தனுசு, 2 மகரம், இங்கே வந்துடும். இந்த குரு நீச்சமாக இருக்கும். ஸோ நம்ம இவர் ராசி கட்டத்தை பார்த்து எது எதெல்லாம் ஆகாவோன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களோ இது எல்லாமே அவருடைய உண்மையான சுயரூபம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா நவாம்சத்தில் அது நீச்சம். இதே மாதிரி இன்னொரு ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. உதாரணம் செவ்வாய். செவ்வாய் நவாம்சத்தில் நீச்சமாக இருக்கு, இது ராசியில் நீச்சமாக இருக்கு. ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப பயந்தவர் மாதிரி தான் இருப்பார். ஏன்னா ராசியில் நீச்சமாக இருக்கு, ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எல்லாத்துக்குமே பயப்படுற மாதிரி தான் இருப்பார். ஆனால் நவாம்சத்தில் அது உச்சமாக இருக்கு. இதே செவ்வாய் ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் இருக்கு, ராசியில் இங்கே இருக்கும், கடகத்தில் இருக்கும். பார்க்கறதுக்கு இவர் கொஞ்சம் தைரியம் இல்லாமல் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவரளவுக்கு தைரியம் யாருக்கும் கிடையாது. ஏன்னா அதே செவ்வாய் நவாம்சத்தில் உச்சமாக இருக்குது. ராசியில் பார்க்கும்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும்
இடம், நிலம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவருக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா அது நீச்சம்பம். பார்த்தா அவர் எல்லாமே வச்சுருப்பார். ஏன்னா காரணம் என்னென்னா நவாம்சத்தில் அது உச்சம். நவாம்சம் என்னவோ அதுதான் உண்மையான நிலை. இன்னும் சொல்லப்போனால் ராசியில் கிரகம் நீச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மகரத்தில் இருக்க குரு நீச்சம். உதாரணத்துக்கு குரு திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்குது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் எல்லாமே மகரத்தில் தான் இருக்கும். அவிட்டம் 2 பாதம் மகரத்தில் தான் இருக்கும். ஸோ திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்குது. ராசியில் பார்த்தா குரு நீச்சமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பங்கரையாக ஒரு மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்க. இவர்கிட்டெல்லாம் போய் நம்ம எப்படி பக்கத்தில் நின்று பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் அளவுக்கு குரு ஞானம் யாருக்கும் இருக்காது. ஏன்னா இந்த திருவோணம் 4ஆம் பாதம் நவாம்சத்தில் நேராக கடகத்துக்கு போயிடும். அந்த நீச்சமான குருனுடைய உண்மையான தன்மை உச்சம். பார்க்கறதுக்கு சுமாராக இருந்தாலும் ஒரு உண்மையான குருன்னா அவங்க தான். இது மாதிரிலாம் திருவண்ணாமலையில் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நீச்சமாக இருக்கும், ஆனால் உண்மையான தன்மை நீ எதிர்பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். காரணம் நவாம்சத்தில் உச்சம் குரு. அதே மாதிரி தான் ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கும். இதே திருவோணம் 4ஆம் பாதத்தில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க, ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப தைரியமாக, போல்டாக, ஸ்ட்ராங்காக, ரொம்ப தைரியமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய உண்மையான நிலை நவாம்சத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக. அப்படின்னா என்னென்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட்டு வீக்கு. பிரச்சனைன்னா முதல்ல ஓடி போகிறது அவராக தான் இருப்பார். பார்க்குறதுக்கு ரொம்ப தைரியம். நான்லாம் ஒரு 100 பேரை சமாளிப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே யாராவது ஒருத்தர் எந்திரிச்சா கூட அவர் ஓடி போயிடுவார். ஏன்னா நவாம்சத்தில் அதே செவ்வாய் நீச்சம். ஒவ்வொரு கிரகமும் அப்படி தான். ராசியில் சுக்கிரன் உச்சம் வச்சுக்கோங்க. இவருக்கு சுக்கிரன் உச்சம். எல்லா விதத்துலையுமே ஒரு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பார். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நவாம்சத்தில் அதே சுக்கிரன் நீச்சமாச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் சுக்கிரன் இருக்கு மீனத்தில். ஸோ சுக்கிரன் உச்சம். அதே உத்திரட்டாதி 2ஆம் பாதம் கன்னியில் வந்துடும். ஸோ சுக்கிரன் நீச்சம் வச்சுக்கோங்க. அவரோட டேஸ்டே ரொம்ப மகாமட்டமாக இருக்கும். அதுதான் சரி. நவாம்சத்தில் ஒரு கிரகம் என்ன நிலையோ அதுதான் உண்மையான நிலை. அதனால தான் எப்போவுமே ராசியில் மீனத்தில் புதன் இருக்கு அப்படின்னு உடனே இவருக்கு படிப்பு வராதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. அதே புதன் அவருக்கு எல்லா படிப்பையும் கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே படித்து முடிச்சிருப்பார் அவர். ஸோ நவாம்சம்தான் உண்மையான நிலை. ராசி வெளித்தோற்றம், நவாம்சங்கிறது உண்மையான நிலை. அதனால தான் எப்போவுமே ஜாதகம் கொடுக்கும்போது ராசி கட்டத்தையும் கொடுத்து இதில் இருக்கிற கிரகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க, இதனுடைய உண்மையான நிலை நவாம்சத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு பக்கத்தில் நவாம்சம் போட்டு அதில் கிரகத்தை எழுதி கொடுத்துட்றாங்க அவங்க. ஸோ நம்ம வெறும் ராசியை மாத்திரம் ஜென்ரலாகவே எல்லோரும் என்ன பண்ணாங்க, ராசியை மாத்திரம் பார்த்துட்டு இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இது உச்சமாக இருக்குது, இது நீச்சமாக இருக்குது, இது இதோடு சேர்ந்துருக்கு, எல்லாமே கடகடன்னு முடிவு பண்ணி இது இப்படி தான் அப்படின்னு அவசரப்பட்டு பலனை எடுக்கவே கூடாது. நவாம்சம் இல்லாமல் பலன் சொல்லக்கூடாது. இதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். நவாம்சம் இல்லாமல் பலன் சொல்கிறது 1ஆம் நம்பர் வேஸ்ட்டு. நவாம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிரகம் நவாம்சத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் பலன் சொல்லணும். இன்னுமே அதே கிரகம் நவாம்சத்தில் புஷ்கர் நவாம்சத்தில் இருந்ததுன்னா, சுக்கிரனுடைய வீட்டில் இருந்ததுன்னா, குருவனுடைய வீட்டில் இருந்ததுன்னா, இன்னும் சொல்லப்போனால் புதன் சந்திரனையும் சேர்த்துக்கலாம். புதனுடைய வீட்டில் இருந்ததுன்னா, சந்திரனுடைய வீட்டில் இருந்ததுன்னா, அது எல்லாமே புஷ்கர் நவாம்சம். இதில் ஒன்று சந்திரனுடைய வீட்டில் இருந்ததுன்னா அப்படின்னா ராசி கட்டத்தில் அந்த சந்திரன் வீக்காகி தேய்பிர சந்திரனாகி 2 பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தா அந்த நவாம்ச கட்டத்தில் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிற கிரகமும் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும்.
இதுவே பௌர்ணமி சந்திரனாக இருக்குது, ரொம்ப ஒரு அதியோக அமைப்பில் இருக்குன்னா நவாம்சத்தில் கடகத்தில் இருக்கிற கிரகம் நல்ல பலனை செய்யும். ஸோ நவாம்சங்கிறது இங்கே இருக்கிற கிரகம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, பாவரோடு சேர்ந்து இருக்கா. இங்கே எப்படி நீங்கள் பாபகர்த்தாரி யோகம் சுபகர்த்தாரி யோகம் பார்க்குறீங்களோ அதை நவாம்சத்துலேயும் பார்க்கணும். சுபகிரகங்களோடு சேர்ந்து இருக்கா பாவகிரகங்களோடு சேர்ந்து இருக்கா அதையும் பார்க்கணும். அது போக சுபருடைய வீட்டில் இருக்கா சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும், குருவனுடைய வீட்டில் இருக்காங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ D9ங்கிறது ராசி கடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்குறது தான் வந்து நவாம்சம். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.